The election commission underlined that all EVMs undergo mock drills before being deployed for elections, that candidates are allowed to randomly pick 5% of machines. எப்ப நீங்க வந்துட்டு இந்த 5% பிக்கப் பண்ணி ஒப்பிட்டு முடிவை அறிவிச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது இல்லையா? அதுல ஒரு சட்டப்பேரவையிலையும் 5 மிஷின்களை எடுத்து நீங்க பண்ணிருக்கணும் இல்லையா? பண்ணிதான் இது பண்ணணும். ஆனா அதை அவ்வாறு பண்ணி எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு மாசம் ஆச்சு. இதை நான் செய்தியா போட்டிருக்கிறேன். அப்ப என்னன்னா EVM மட்டுமே எண்ணி முடிவு அறிவிச்சு அனுப்பிட்டாங்க. விவிபேட் என்னவே இல்லை. அது மெதுவா எல்லா ஏஜென்ட்டுகளா போயிட்ட உடனே இவங்களா பண்ணி இவங்களா செல்ஃப் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் சரியா 100% அப்படியே சரியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பிரிண்டர் மாதிரி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். அப்ப அந்த பிரிண்டர் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகி வரக்கூடிய சீட்டை எடுத்து வாக்காளர்கிட்ட கூட வாக்காளர் எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு பெட்டியில போடட்டும். அதான் கோரிக்கையை அதுதான் ஒத்துக்கிட்டது 2013 செய்ய தயாரா இல்லை. இன்னைக்கு வந்துட்டு என்ன புலம்புதுன்னா தேர்தல் ஆணையம் அதை பாருங்க, தலைப்பே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் பை வாட் ஹஸ் பீன் செட். எங்களுக்கு அப்படியே வலிக்கிறது எங்களை பற்றி பேசியதெல்லாம் கேட்டு. எப்ப நேத்து முதல் நாள் நடந்த அந்த ஆர்குமெண்ட் கேட்டு ஏன் உனக்கு வலிக்கணும்? நீ தேர்தலை நடத்துக்கிறதுக்கான பொறுப்பாளி தான். நீ உனக்கு ஏன் வலிக்கணும்? ஏன் பதில் சொல்ல முடியல? உனக்கு வலிக்குது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது பல்வேறுபட்ட மனுக்களுக்கு சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஒரு உண்மையை நீதிமன்றத்தில் உடைத்தார். நாமெல்லாம் கூட அதை ஸ்க்ரால்ல நம்ம பார்த்தோம். கேரள மாநிலம் காசர்கோடு தொகுதியில் இந்த EVMமும் விவிபேடையும் டெஸ்ட் பேலட் பண்ணபோது பிஜேபிக்கு ஒரு முறை பட்டனை பிரஸ் பண்ணா 2 முறை சீட்டு கட்டாயி விழுந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தி ஓடிச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் பூஷன் நீதிமன்றத்துக்கு சொல்றாரு, 4 EVM விவிபேட் மிஷின்ல கூடுதலா ஒரு ஓட்டு பிஜேபிக்கு பதிவாயிருக்கு. இது தொடர்பா 2 கூட்டணி, லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆகிய கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த தேர்தல் ஆணையர், அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட புகார் மனு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் உடனடியாக தேர்தல் ஆணையம் அதை பற்றி விசாரணை நடத்தி பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இதோட முடியாம இந்த விசாரணை அதுக்கப்புறம் தொடருது. இதுல தேர்தல் ஆணையம் சொன்ன பதில்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெஷின்கள் நாங்க பயன்படுத்துறோமே தேர்தலுக்கு, இது ஒவ்வொன்றத்தையும் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னர் மாக் ட்ரில், ஒரு சோதனை வாக்குப்பதிவை நாங்கள் செய்கின்றோம். அவ்வாறு சோதனை வாக்குப்பதிவு செய்து உறுதியான பிறகுதான் நாங்க அதை வந்துட்டு வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கிறோம். அதே மாதிரி விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வாக்கு போட்டு அந்த ஸ்லிப்பெல்லாம் கரெக்டா பிரிண்ட் ஆகி விழுதா அப்படின்றத சரிபார்த்த பின்னர் எல்லா கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு தான் நாங்க வாக்குப்பதிவை தொடங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கேள்வி என்ன அப்படின்னோம்னா, அப்போ தெய்வாதீனமா அப்படிதான் சொல்லணும். இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே காசர்கோடு தொகுதியில இந்த மாதிரி நடந்துச்சு. இது ஒரு சாலிடரி இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி பல முறை நடந்திருக்குது. அதாவது EVMல நடக்கக்கூடியதெல்லாம் குளறுபடி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒதுக்கிறது, வேற ஒரு மிஷினை வைக்குது. அவ்வாறு தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டே ஒரு மணி நேரம் நடந்துட்டு வந்துட்டு பிற்பாடு இந்த மாதிரி வேற ஒரு கட்சிக்கு போட்டா மற்றொரு கட்சியினுடைய சின்னத்தை காட்டுறது அப்படின்றது அது என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது. குளறுபடி, சும்மா சாதாரணமாக சொல்லப்படணும்னா குளறுபடி, ஃபங்க்ஷனிங்க்கு மாறா அது செயல்படுது, அது மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்றாங்க. இங்க நம்மளோட இது என்னன்னா, அது ஏன் மால் ஃபங்க்ஷனிங் ஒரு காரிய ஃபங்க்ஷனிங்கா இருக்குது. இதான் இங்க மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா சுயேட்சை சின்னத்தை காட்டலாம், அது ஏன் கரெக்டா பிஜேபி சின்னத்தை காட்டுது? அதானே வேணும். இப்போ கிட்டத்தட்ட 9 கேண்டிடேட்டுக்கு அதை டெஸ்ட் பேலட் பண்ணி இருக்கிறாங்க.
அப்போ 9 கேண்டிடேட்ல எந்த கேண்டிடேட்டுக்கு வேணாலும் அந்த 2 சீட்டு விழுந்துருந்ததுன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஓ ரைட் ஏதோ ஆயிப்போச்சு. ஆனா கரெக்டா பிஜேபிக்கு மட்டும் 2 சீட்டு விழுத சேர்த்து, அது 4 மிஷின்ல கூடுதலா ஒரு ஓட்டு, ஒரு முறை போட்டதுக்கே கூடுதலா ஒரு ஓட்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் போடும்போது எவ்வளவு ஓட்டு கூடுதலா அவங்களுக்கு கிடைக்கும்? இதுதான் இங்க பிரச்சனையே. ஏன் இதை மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன்னா அதுதான் ப்ரோக்ராமிங். அடுத்த கேண்டிடேட்டுக்கு 3 ஓட்டு விழுந்துச்சுன்னா அதுல ஒரு ஓட்டு மேல அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமிங் இருந்துச்சு அப்படின்னம்னா, நீங்க 3வது கேண்டிடேட்டுக்கோ 4வது கேண்டிடேட்டுக்கோ நீங்க ஓட்டு போடும் போது 3ல 1 அவருக்கு போகும். அடுத்தபடியா இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 4ல 1 அப்படி போகும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னொரு தேர்தல்ல இங்க கோவால நடந்த ஒரு விடயத்தை நம்ம சொல்றோம் பாருங்க. அங்கே நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கோவா தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்காலிம் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள டோலியோபாத் வாக்குச்சாவடி எண் 34 வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன் சோதனை வாக்குப்பதிவு செய்து பார்த்தனர். அதாவது அன்னைக்கு அப்போது ஒவ்வொரு கட்சியினருக்கும் முறையே 9 வாக்குகள் பதிவு செய்தனர். பிறகு முடிவுகளை காண ஒவ்வொரு பொத்தானாக அழுத்திய போது பாஜகவிற்கு 9 வாக்குகளுக்கு மேலாக 17 வாக்குகள் பதிவாகி இருந்தது. 8 வாக்கு கூடுதலா. ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் போட்டது, 9 ஓட்டு தான் வரணும். ஆனா 17 ஓட்டு பாஜகவுக்கு காட்டுது. அடுத்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு 9 வாக்குகள் பதிவாகியதை காட்டியது. ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 8 வாக்குகள் மட்டுமே காட்டியது. சுயேட்சை வேட்பாளருக்கு 1 வாக்கு மட்டுமே பதிவாகி இருந்தது. கணக்கு சரியா போச்சா? 17 ஓட்டு எங்க வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? இதான் இதை ஆதாரபூர்வமா நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி நாட்டுல பல இடங்கள்ல நடக்குது. அதெல்லாம் செய்தியில வந்து ரிப்போர்ட் ஆச்சா அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள்ல ரிப்போர்ட் ஆகுறது, எல்லா மாநிலங்களுக்கும் செய்தி ஆவறது இல்லை. இதெல்லாம் நம்ம தோண்டி தோண்டி எடுத்தது. ரிப்போர்ட் ஆயிருது, அந்தந்த லோக்கல் தளங்கள்ல ரிப்போர்ட் ஆகி அதுல இருந்து எடுத்த செய்தி தான் இதெல்லாம். சோ இது நடக்குது. இதனாலதான் என்ன பண்ணாங்க, வாக்குச்சாவடிக்கு இந்த மிஷின்கள் எல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி அதுங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்து அதை பிறகு வாக்குச்சாவடிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே தேர்தல் முகவர்களை, அதாவது கட்சி முகவர்களை, ஏஜென்ட்டுகளை கொண்டாந்து வச்சாங்க. டெல்லியில டெஸ்ட் பண்ணாங்க, சரி பண்ணாங்க, இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா அப்படி ஓகே ஆன மிஷினு பட்டியலை கொடுங்க, சீரியல் நம்பரோட, மேனுஃபேக்சரர் சீரியல் நம்பர் 2 பட்டியல் கொடுங்கன்னு காங்கிரஸ்காரன் கேட்டான். தேர்தல் ஆணையம் சொல்லி தர முடியாது அப்படின்னு. அப்ப எதுக்கு சோதனை பண்ண? எதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னோமோ அந்த மிஷினை தான் அங்க பயன்படுத்த போறோம். அதுதான் பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? லிஸ்ட்டை கொடுன்னா தரல, கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா சொல்லிடுச்சு. அப்படிலாம் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, அவங்க சரியா தான் செய்வாங்க. அதே தான் இப்போ நடக்குது. இப்பவும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, தலைமை நீதிபதி பாருங்களேன், responding to another query on whether the program memory can be tampered with or if a candidate objects to the software manufacturing, the bench said that the memory cannot be altered. இதை நீங்க எப்படி வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் விடயத்தை வந்துட்டு நீங்க பதிலா சொல்றீங்க நீதிபதிகள்? The election commission underlined that all EVMs undergo mock drills before being deployed for elections, that candidates are allowed to randomly pick 5% of machines. எப்ப நீங்க வந்துட்டு இந்த 5% பிக்கப் பண்ணி ஒப்பிட்டு முடிவை அறிவிச்சிருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது இல்லையா? அதுல ஒரு சட்டப்பேரவையிலையும் 5 மிஷின்களை எடுத்து நீங்க பண்ணிருக்கணும் இல்லையா? பண்ணிதானே இது பண்ணணும். ஆனா அத அவ்வாறு பண்ணி எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றதுக்கு 1 மாசம் ஆச்சு. இதை நான் செய்தியா போட்டிருக்கிறேன். அப்ப என்னன்னா EVM மட்டுமே எண்ணி முடிவு அறிவிச்சு அனுப்பிட்டாங்க. விவிபேட் என்னவே இல்லை. அதை மெதுவா எல்லா ஏஜென்ட்டுங்கெல்லாம் போயிட்ட உடனே இவங்களா பண்ணி இவங்களா செல்ஃப் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் சரியா இருந்தது, 100% அப்படியே சரியா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இதுக்கு பேர் கவுண்டிங்கா இல்ல மாக்கரியா, ஏமாற்றா? சொல்லுங்க. எனவே இது ஒரு பிரிண்டர் மாதிரி தானே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லுது தேர்தல் ஆணையம்.
அப்ப அந்த பிரிண்டர் அப்படின்னம்னா அது பிரிண்ட் ஆகி வரக்கூடிய சீட்டை எடுத்து வாக்காளர்கிட்ட கொடு, வாக்காளர் எடுத்துட்டு போயிட்டு அதை ஒரு பெட்டியில போடட்டும். அதான் கோரிக்கையை, அதுதான் ஒத்துக்கிட்டது 2013 செய்ய தயாரா இல்லை. இன்னைக்கு வந்துட்டு என்ன புலம்புதுன்னா தேர்தல் ஆணையம், அதை பாருங்க, தலைப்பே அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. பெயிண்ட் பை வாட் ஹஸ் பீன் செட். எங்களுக்கு அப்படியே வலிக்கிறது எங்களை பற்றி பேசியதெல்லாம் கேட்டு. எப்ப நேத்து முதல் நாள் நடந்த அந்த ஆர்குமெண்ட்டை கேட்டு ஏன் உனக்கு வலிக்கணும்? நீ தேர்தலை நடத்துக்கிறதுக்கான பொறுப்பாளி தான், நீ உனக்கு ஏன் வலிக்கணும்? ஏன் பதில் சொல்ல முடியல? உனக்கு வலிக்குது. நாங்க 3 வருஷமா இந்த தேர்தலை நடத்துவதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமா, எல்லாருமே அப்படிதான். அதுதானே சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க, பெர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஹாலிடேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க. கேட்கிற கேள்வி என்ன? சரியா வேலை செய்தியே என்னையா காரணம்? அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மழுப்பலான ஒரு பதிலைத்தான் சொல்லுகிறதே ஒழிய, ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு பெட்டிஷனருக்கு ஆதரவா வாதிட்ட வழக்கறிஞர் நிசாம் பாஷா, appearing for one of the petitioners in the case, said the voter should be able to take the VVPAT slip after voting. அது முடிஞ்சு கட்டாய விடுற சீட்டை ஓட்டர்கிட்ட கொடுக்கணும், அவர் எடுத்துட்டு போயிட்டு அதை ஓட்டு பாக்ஸ்ல போடணும். இதான் அவர் சொல்றது. ஆனா அதுக்கு நீதிபதி தீபங்கர் தட்டா அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். திஸ் இஸ் அன் எலக்டரல் ப்ராசஸ், there has to be sanctity. அதுக்கு ஒரு புனிதம் இருக்க வேண்டும். Let nobody have apprehension that something which is expected is not being done. யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். அது என்ன செய்யணுமோ அதுக்கு மாறுபட்டு எதையும் செய்கிறது என்கின்ற சந்தேகம் வேண்டாம். இப்படி இல்லாம பேசுவீங்க. இதுல புனிதம் என்ன இருக்குது? புனிதம்ன்றது என்னோட ரைட்டு, என்னுடைய ஜனநாயக உரிமை. அது சரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மெஷினு கிட்ட போயிட்டு நீங்க புனிதத்தை வச்சுட்டு அதான் இந்தியா. மற்ற நாட்டுல எல்லாம் தூய்மையா வச்சிருப்பான் என்விரான்மெண்ட்டையே. நம்ம நாட்டில் தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் மிஷினை வந்துட்டு தொடச்சிட்டு பட்டை அடிச்சு பொங்கம் வச்சு சூடம் காட்டுவோம். என்னையா அது? இதுக்கா நாங்க நீதிமன்றத்துக்கு வரோம்? ஒரு சாதாரண சராசரி வாக்காளன் வந்து போடக்கூடிய ஓட்டு அவன் யாருக்கு நினைச்சு போடுறானோ அந்த கேண்டிடேட்டுக்கு தான் போய் அது ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான அத்தாட்சியை தானே கேட்கிறோம். அதுல இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான். ஆனா இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னம்னா, நீங்க இன்னைக்கு வந்துச்சு இல்ல காசர்கோடு, அங்க இருக்கிறவங்களை கேட்டுட்டு நீங்க மத்தியானம் ரிப்போர்ட் பண்ணி என்னன்றது சொல்லு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதனால ஏற்பட்டுச்சு? இந்த மாதிரி டோலியா பார்த்த ஒன்று ரிப்போர்ட்டிங் ஆயிருக்குது. இதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல நாட்டுல 373 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 1,01,000 வாக்குகள் வரைக்கும் வித்தியாசம். அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் கேட்டு பதில் இதில் தானே நீ முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு அது ஒரு வாக்காளர்கிட்ட அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுக்கணும், அவர் எடுத்துட்டு போயிட்டு அதை அது பெட்டியில போடட்டும், அந்த வாக்கு பெட்டியில போடட்டும் அப்படின்னு சொன்னதை சாங்டிட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ they are disregarding the fundamental right of the voter. அதான் இங்க பெருசாகுது. இப்படித்தான் இந்த வழக்கு விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காசர்கோட்ல நடந்த விடயம் ஒரு கண் திறப்பு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதுல. இப்படி இதுல செய்யக்கூடிய இந்த மிஷின்லயே இவ்வளவு தூரம் அநியாயங்களை செய்யக்கூடிய வேடிக்கை பார்க்கின்ற தேர்தல் ஆணையம், மற்றபடி இந்த வாக்காளர் பட்டியல் இருந்துட்டு பேர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த அநியாயத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகுது? எதுவுமே இதுக்கு தெரியாதா? எனவே மீண்டும் சொல்கின்றேன், நம்ம நாட்டினுடைய நீதிமன்றம் இந்த வழக்கை கொண்டு போகக்கூடிய வழிமுறை அது நீதியின் பார்ப்பட்டதாக தெரியவில்லை. தோழர்களே, இது சரியாக இருந்தால் லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள், பகிருங்கள், பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.